நியாய விலைக் கடை பணியாளர்கள் தேர்வு முடிவடைந்தவுடன் தகுதியின் அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட உள்ளனர். கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் பேட்டி. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகராட்சி சார்பு புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பூங்காவை திறந்து வைத்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் செய்தியாளர்கள் சந்திப்பில் நியாய விலைக் கடை விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுமானர்கள் தேர்வு வரும் 8ஆம் தேதி முதல் முடிவடைந்த பின் தகுதியின் அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட உள்ளனர் என பேட்டியளித்தார். சிவகங்கை 26வது வார்டுக்கு உட்பட்ட இந்திரா நகர் பகுதியில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 37 லட்சம் மதிப்பீட்டில் 35 சென்ட் அளவில் அமைக்கப்பட்டுள்ள பூங்காவினை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆசா அஜித் ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் பெரியகருப்பன் நியாய விலைக் கடை விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுமானர்கள் தேர்வானது 8ஆம் தேதி முடிவடைகிறது. அது முடிந்த பின் தகுதியின் அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட உள்ளனர் என்றும் 3440 பணியிடங்களுக்கு 96,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் வரப்பட்டுள்ளதாகவும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மற்றும் தற்போது நடந்து வரும் நேர்காணல் மதிப்பெண்களின் அடிப்படையில் பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது மாவட்ட ஆட்சியர் ஆசா அஜித், சிவகங்கை நகர்மன்ற தலைவர் துரை ஆனந்த், நகரமன்ற துணைத் தலைவர் கார்கண்ணன், திமுக ஒன்றிய செயலாளர் ஜெயராமன், திமுக மாவட்ட துணை செயலாளர் செங்கைமாறன் ஆகியோர் உடனிருந்தனர். ஏற்கனவே இதுவரை TNPSC மூலமாகவும் DRB என்று சொல்லப்படுகின்ற மாவட்ட தேர்வு மூலமாகவும் 10,500 பேர் வரை நியமனம் செய்யப்படும். அதே போல இப்பொழுது கேட்கிற அதாவது விற்பனையாளர் கட்டுநர்கள் 2,500 விற்பனையாளர்கள் மற்றும் 850 கட்டுநர்களுக்கான 2,440 இடங்களுக்கான 3,440 இடங்களுக்கான பணிகளை விளம்பரப்படுத்தப்பட்டு விருப்பமுள்ளவர்கள் விண்ணப்பித்து 2,96,000க்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டு அவைகள் ஆய்வு செய்யப்பட்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு நேர்காணலில் அவர்கள் கலந்து கொள்வதற்கான கலந்துக்கிட்டாங்க. ஒரு சில மாவட்டங்களில் அந்த நேர்காணல் நிகழ்வு இப்பொழுது முடிவடைந்திருக்கிறது. இன்னும் சில மாவட்டங்களில் 7ஆம் தேதி 8ஆம் தேதி வரையெல்லாம் எண்ணிக்கையை பொறுத்து அது மீண்டு கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையில் இந்த நேர்காணல் முடிந்த உடனே அவர்கள் அந்த பணிகளை துறையின் சார்ந்த அலுவலர்கள் அதை ஆய்வு செய்து அதற்கான மதிப்பெண்களை அவர்கள் பெற்றிருக்கின்ற 12வது 10வது பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் இப்பொழுது நேர்காணல் பெற்ற மதிப்பெண்களை எல்லாம் வச்சு பண்ணுவாங்க. ஒரு லாங் ப்ராசஸ் அதுக்கு